டேய், நான் கூட தமிழ்ல ஒரு வாட்டி தான்டா சனியன்னு சொன்னேன். ஆனா என் பேரை வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டுல போராடுறங்கிற பேர்ல தமிழ்ல ஒவ்வொரு வாட்டியும் சனியன்னு சொல்லி நீங்க தான்டா என் பேரை அசிங்கப்படுத்துறீங்க. இந்த பக்கம் பார்த்தா ஒரே மலை, இந்த பக்கம் பார்த்தா ஜோனு மலை, சரி பின்னாடி திரும்பி பார்த்தா அங்கேயே மலை. இந்த மாதிரி டைலாக் தான் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா இப்ப தமிழ்நாட்டில் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, இந்த பக்கம் பார்த்தா எங்கள் தந்தை பெரியாரை, இந்த பக்கம் பார்த்தா தந்தை பெரியாரை பத்தி, சரி பின்னாடி திரும்பி பார்த்தா பெரியார் வெர்சஸ் சீமான். ஓப்பனிங் சீன்லயே அவமானமா? என்னடா நடக்குது தமிழ்நாட்டுல? ஏண்டா அந்த தாடி வளத்தை பெருசு கூட ஒரு வாட்டி தாண்டா அசிங்கப்படுச்சு தமிழ. அதை எதிர்த்து சீமானும் ஒரு வாட்டி தாண்டா அசிங்கப்படுத்தினாரு. ஆனா நீங்க போராட்டங்கிற பேர்ல ஒவ்வொரு வாட்டியும் தமிழ் மொழியை அசிங்கப்படுத்துறீங்கடா. நியாயமா இல்லையாடா? அதாவது கோயிலுக்கு போறீங்கன்னா சாமி கும்பிட போவீங்க, ஹோட்டல் போறீங்கன்னா சாப்பிடுறதுக்கு போவீங்க, ஒரு பர்த்டே வீட்டுக்கு போறீங்கன்னா விஷ் பண்ண போவீங்க. போராட்டம் போனா போராட தானே போவீங்க. ஆனா அந்த பெரியாரிஸ்ட் எதுக்கு போராட போகணும்னே தெரியாம போயிருக்காங்க. அந்த வீடியோ வரும் பாருங்க. எதற்காண்டி இங்க வந்திருக்கீங்க இன்னைக்கு? போராட்டம். என்ன போராட்டம் இன்னைக்கு? என்ன போராட்டம்? எதற்காண்டி? சீமான் எதற்காண்டி எதிர்க்கிறீங்க? சீமான் தெரியாத ஊர் உலகமே பயந்துகிட்டு இருந்த என்ன கொண்டாந்து ஒரு சின்ன சந்துக்குள்ள நிறுத்தி பயந்துகிட்டு இருந்தவனுங்களெல்லாம் எரின்னு எரிய வச்சது இல்லாம நாத்தடிக்குது. நான் சொல்றேன், எரிஞ்சவங்களை மறந்துட்டேன்டா, உன்னை மறக்கவும் மாட்டேன், உயிரோட விடவும் மாட்டேன்டா. பணம் எதுவும் தாரேன்னு சொன்னாங்களா? வீட்டுக்கு போனாதான் தெரியும். இல்ல அரெஸ்ட் பண்ண போறாங்க. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? எதற்காண்டி வந்திருக்கீங்க? ஓட்டம், அப்படி ஒரு ஓட்டம். தம்பி எதற்காண்டி வந்திருக்கீங்க? கொடி வச்சிருக்கீங்களா? எதற்காண்டி வந்து இங்க வந்திருக்கீங்க? எதுக்கு வந்தோன்றதையே மறந்துட்டு நஜ சமையல்காரனாவே மாறிட்டோம். ஏதோ சொல்லிட்டாங்க. ஆனா பெரியார வர வைக்கணும்ன்றாங்களா போக வைக்கணும்னு சொல்றாங்களா தெரியல. ஐயோ அட தற்கூரி நாயங்களா, ஏன்டா இந்த மாதிரி அநியாயம் பண்றீங்க? இதெல்லாம் தெரியாம நாட்டுல எப்படிடா வாழ போறீங்க? அது யாருன்னு தெரியாது, இதுதான் தெரியும். இவர் யாரு? சீமானு. உங்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பமா இருக்குல்ல? எதற்காண்டி இங்க வந்து வந்திருக்கீங்க? சொல்லுங்க, எதற்காண்டி வந்திருக்கீங்க? ஆலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். இந்த கர்மத்தை பாத்தீங்களா? நான் கூட பெரியாரிஸ்ட ஒரு பெரிய மனுஷங்கன்னு நினைச்சேன். ஆனா இப்படி பீக்காளி பேலுங்களா இருக்கானுங்களா? சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? இந்த பிரச்சனையை சலடை போட்டு ஸ்டார்ட் பண்ணது நம்ம ப்ரோ தான், நம்ம சீமான் ப்ரோ தான். எதுக்குங்க அதான் சர்வத்தையும் அடக்கிட்டீங்க, மறுபடியும் எங்க வீட்டு பிள்ளை எம்ஜிஆர் மாதிரி எதுக்கு பெல்ட் எல்லாம் கழட்டிக்கிட்டு இருக்கீங்க? வாட் ப்ரோ, திஸ் இஸ் வெரி ராங் ப்ரோ. நீங்க தலைகீழ நின்னு தண்ணி குடிச்சாலும் 2026ல எங்க தளபதி தாண்டா வருவாரு. 2026ஆம் ஆண்டு ஒரு புதிய அரசியல் களத்தின் புத்தாண்டு. ஐயோ, அந்த தளபதி இல்ல, அவரு வொர்க் ஃப்ரம் ஹோம்ல வெளிய வரட்டும். நான் சொன்னது அந்த தளபதி. அடங்கொம்மால தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்தலான்னு பார்த்தேன், உஷாராயிட்டாங்க. என்னடா சிரிக்கிற? பயமுடுறா, பெரிய பல்லழக. அமெரிக்கா போறேன், ட்ரம்ப் வந்திருக்கான், அவனை போய் வம்பிழுக்கும். இங்கிலீஷ் லாங்குவேஜஸ் நாட்டி அமெரிக்கன். இந்த ஈன பொழப்புக்கு பேசாம எங்கேயாவது போய்